ஆக்சுவலா ஜிம்ல முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 10 கேஜி எடுத்து நம்ம ஒர்க் அவுட் பண்றதே ரொம்ப கஷ்டப்படுவோம். ஸோ அதுக்கப்புறம் இன்னைக்கு இப்போ நான் ஒரு 50 கேஜி இந்த சைடு 50 கேஜி ரைட் லெஃப்ட்னு போட்டு கிட்டத்தட்ட 120 கேஜிக்கு மேல செஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணும்போது எனக்கு அது இன்னைக்கு ரொம்ப ஈஸியா இருந்தது. இல்ல எனக்கு பத்தாது அப்படின்னு இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 10 கேஜி ஆட் பண்ணி கிட்டத்தட்ட 140 கேஜஸ் போட்டு செஸ்ட் பண்ணும்போது தான் எனக்கு ஓரளவுக்கு ஃபில்ஃபில்லா இருந்தது. ஸோ எதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னா, இதே ஹைட் வெயிட்ல இன்னொரு நபர் புதுசா ஜிம்ல ஜாயின் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு அது ஒரு பிரமிப்பாவும் வியப்பாவும் இருக்கும். அந்த வெயிட் அவங்களால ஜஸ்ட் அசைக்க கூட முடியாது. என்ன காரணம்? நம்ம வெயிட் நம்ம ஹைட்டு எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது, பட் அவங்களால பண்ண முடியல. காரணம் பிகினர், அதாவது ஸ்டார்டிங்ல இருந்ததுக்கும் இப்போ நம்ம ஒரு 10 வருஷம் ஜிம்ல எக்ஸ்பீரியன்ஸுக்கும் நடுவுல ஒரு ப்ராக்ரஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். அந்த ப்ராக்ரஸ் பண்ணாம ஈகோ வெயிட் லிஃப்டிங் சொல்லுவாங்க, சும்மா ஈகோ லிஃப்டிங் அப்படின்ட்டு வந்து ஜிம்ல வந்தோம்னா அவரு வந்து 200 கேஜி தூக்குறாரு, நானும் 200 கேஜி தூக்குறேன் அப்படின்னு. ஸோ தூக்குறத மட்டும்தான் அந்த ஃபைனலா அவங்களுக்கு கிடைச்ச அந்த சக்சஸ் மட்டும் தான் இன்னைக்கு மக்கள் எல்லாருமே பாக்குறாங்களே தவிர அந்த இடையில நடக்கிற அந்த ப்ராக்ரஸ் இதை பாக்குறதே கிடையாது. இது எதுக்கு இந்த எக்ஸாம்பிள் சொல்றேன்னா, லைஃப்ல எல்லா விஷயமும் அதே மாதிரி தாங்க. நம்ம வாழ்க்கையில சக்சஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க அந்த ஒலிம்பிக்ல அந்த மெடல் பண்ணிட்டாங்க, நானும் ஒலிம்பிக்ல மெடல் பண்ண போறேன் அப்படிங்கறத பாக்குறாங்களே தவிர இவங்க வாழ்க்கையில ஜெயிச்சிட்டாங்க, இவ்வளவு லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம், கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க, நானும் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சம்பாதிக்க போறேன் அப்படின்னு கிளம்பி இன்னைக்கு முட்டி விழுந்த நபர்கள் தான் இன்னைக்கு அதிகம். இந்த இடையில ஸ்டார்டிங் எண்டிங் அதுல நடுவில் நடக்கிற அந்த ப்ராக்ரஸ யாருமே கவனிக்கிறது இல்ல. அவங்க எந்தெந்த மாதிரி ஸ்டெப் எடுக்கிறாங்க, எவ்வளவு வீழ்ச்சி எவ்வளவு சூழ்ச்சி, எத்தனை இடத்துல விழுந்து எந்திரிச்சு அவங்க அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க, அந்த நடுவில் நடக்கிற அந்த ப்ராக்ரஸ நம்ம பார்த்து ஸோ அதெல்லாம் நம்மளால தாங்கிக்க முடியுமா அப்படின்னு தான் நம்ம அந்த லட்சியத்தை கையில் எடுக்கணும். திங்க் அபவுட்